ஏய் கிளாட்வின், என்னது இது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. இதுல வேற நீ உட்காந்துருக்கியே, என்னது இது? இது வந்து எங்களோட ஜேஎல்கேசிலேருந்து ஒரு ப்ராஜெக்டாக கொடுத்தாங்க. என்னன்னா நாங்களும் இது மாதிரி ஒரு சோலமன் த்ரோன் மாதிரி பண்ணணுமா. ஆனால் சோலமன் வந்து ஆண்டவர்கிட்ட ஞானம்காண்டி கேட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ஞானமும் அதுக்கப்புறம் அவர் கேட்காத எல்லாமும் சேர்ந்து கொடுத்துட்டாரு. சரி, அப்போ இதை பண்றப்போ நீங்க என்ன நினைச்சு பண்ணீங்க? நானும் சோலமன் மாதிரி ஃபியூச்சர் ஒரு கிங் ஆகணும்னு நானும் நினைச்சேன். நீங்க கண்டிப்பா ஆவீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவர்கிட்ட அவர் கேட்ட மாதிரி நீங்களும் விஸ்டம் கேட்கணும். ஓகேவா? அப்ப நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு த்ரோன்ல உட்காருவீங்க. God bless you. ஹாய்டா கிளாட்வின், என்ன பண்ற? இப்பதான் உங்க அண்ணன் எதையோ தூக்கிட்டு போனா அதை தான் கையில வச்சிருக்கியா? இல்லை, நல்லா ஒத்து பண்ணேன். இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், அதெல்லாம் அதே உட்காந்து. ஓ சூப்பர்டா. இது எப்படிடா பண்ண? இதெல்லாம் பண்றப்போ உனக்கு கஷ்டமா இருந்ததா? இதை நானும் ஹாப்பியா பண்ணேன். ஓகே ஓகே. இது பண்றப்போ உனக்கு எப்படி எப்படி இருந்தது? என்ன கத்துக்கிட்ட இதுல இருந்து நீ? நானும் ஃபியூச்சர் சால்மன் மாதிரி எங்கானோ அதுவும் நானும் விஸ்டம் கேட்பேன். ஓ சூப்பர்டா. கண்டிப்பா ஆண்டவர் தேவன் உனக்கு இதோட உனக்கு விஸ்டத்தை காட் கொடுத்தார். நல்லா இருக்குடா, சூப்பர்டா. ஒரு அழகான சாலமன் ராஜா ப்ராஜெக்ட் தான் பார்த்தீங்க, அப்படி தானே? குழந்தைகள் அழகாக செஞ்சுருந்தாங்க. தேவனுடைய நாமமானது மகிமைப்படுவதாக. ஒரு காலத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தவர் சாலமன். அவருடைய தந்தை தாவீது ராஜாவுக்கு பிறகு தேவன் அவரை ஒரு பெரிய பொறுப்பிற்கு அழைத்தாராம். ஒரு நாள் இரவுல தேவன் சாலமனுக்கு தரிசனமாகி, நீ என்னிடத்துல விரும்பியதை கேள் அப்படின்னு சொன்னாராம். சாலமன் செல்வத்தையும் புகழையும் நீண்ட ஆயுளையும் கேட்கலையாம். என்ன கேட்டாரு? கர்த்தாவே, உமது ஜனங்களை நியாயமா நடத்த எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க என்று சொல்லி கேட்டார் இல்லையா? அப்ப இந்த வேண்டுதல் தேவனுக்கு பிரியமா இருந்துச்சாம். அதனால தேவன் அவருக்கு ஞானத்தையும் புரிந்து கொள்கிற இருதயத்தையும் கொடுத்து, அது மாத்திரம் இல்ல, கேளாத ஐஸ்வர்யம் மகிமை இதெல்லாம் கொடுத்து ஆசிர்வதித்தாராம். நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்? முதலாவது சரியானதை தேவனிடத்துல கேட்கணும். வாழ்க்கையில பெரிய விஷயங்களை அடைய முதல்ல தேவனுடைய வழி நடத்துதலை நீங்களும் நானும் தேடணும். இரண்டாவது, ஞானம் செல்வத்தை விட பெரியது. பணம் இருந்தாலும் ஞானம் இல்லை அப்படின்னா சரியான முடிவு எடுக்க முடியாது இல்லையா? மூன்றாவது, சிறிய வயதிலேயே தேவனை தேடணும். குழந்தைகள் கூட தேவனிடத்துல ஞானத்தை கேட்கணும். யாக்கோபு 1:5 படி, உங்களில் ஒருவனுக்கு ஞானம் குறைவாயிருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமா கொடுக்கிற தேவனிடத்துல கேட்க கடவன் என்று. ஒரு நல்ல ராஜாவாக இருப்பதற்கு சாலமோனுக்கு பெரிய அரண்மனையும் படைகளும் உதவல. தேவன் கொடுத்த ஞானமே அவரை சிறந்தவராக்கியது. உலகம் அறிவை தேடுகிறது, தேவன் ஞானத்தை தருகிறார். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமானது ஞானம். நாமும் சாலமோனை போல தேவனிடத்துல ஞானத்தை கேட்போம், பெற்றுக்கொள்வோம்.